வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேரீச்சம்பழ பலகாரம் தான் செய்ய போகிறோம். அதுவும் எங்களோட குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பலகாரம் செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் பலகாரம் செய்கிறதுக்கு தொடங்குவோம். இந்த பலகாரத்தை செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் கச்சானை வறுத்து கொள்ளுவோம். கச்சான் வறுபட்டுட்டுது. இதை நாங்கள் ஒரு கச்சானை எடுத்து அழுத்தி பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தோல் கலண்டு வரும். அதுதான் சரியான பதம். இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். இறக்கிட்டு சுளகில் போட்டு நல்லா கையால் தேய்ச்சிட்டு புடைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். கச்சான் சரியான சூடாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சு அழுத்தினோம்னு சொன்னால் தோல் எல்லாம் கலண்டுரும். புடைச்சி விட்டால் கச்சான் துப்புரவாகிடும். நான் இதில் 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். பேக்கெட் பண்ணினது தான் எடுத்திருக்கிறேன். இது நல்ல பழம், இது நல்ல களி மாதிரி இருக்குது. இப்படியான பேரிச்சம்பழம் தான் நாங்கள் இந்த பலகாரத்துக்கு எடுக்க வேணும். நான் இன்றைக்கி மிக்சியில் அடிக்காமல் தான் இந்த பேரிச்சம்பழ பலகாரம் செய்ய போகிறேன். பேரிச்சம்பழத்துக்கு மேலால் குட்டி குட்டி தொப்பி மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துட்டு பேரிச்சம்பழத்தில் விதைகளை அகற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த பேரிச்சம்பழம் நல்ல கரிஞ்ச பழம் பண்ணுபடியாக கையெல்லாம் ஒட்டுது. எனக்கு இதை கையால் துப்புரவாக்கவே முடியல, அந்த இடத்துக்கு ஒட்டுது. இதை நாங்கள் மிக்சியில் அடிக்க தேவையில்லை. இப்படியே பிரித்து போட்டுட்டு நாங்கள் பலகாரத்தை செய்வோம். பேரிச்சம்பழம் தயாராகிட்டது. இதை நாங்கள் இப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதில் எடுத்திருக்கிற பொருட்களோட அளவு கீழே கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். நான் 250 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். அந்த ரவையை இந்த நெய்யில் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கருகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. ரவை நல்லா வறுபட்டுட்டு இதை இறக்கிடுவோம். இப்போ நாங்கள் அதே தாச்சி அடுப்பில் வச்சு நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். இதில் நான் கஜு 100 கிராம் எடுத்திருக்கிறேன். அந்த கஜுவையும் இதில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கஜு வறுபட்டுட்டது. இதையும் எடுத்து வச்சிடுவோம். இப்போ அதே தாச்சி அடுப்பில் வச்சுட்டு நான் இதில் 1 கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கிறேன். இந்த எள்ளு தான் இந்த பேரிச்சம்பழ பலகாரத்தில் விசேஷமான பொருள். ஏனெண்டா பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்லது. இது எங்களோட பேத்தி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் நான் செய்திருக்கிறேன். அவளுக்கு 2 வயசு, சின்னதாக செய்து கையில் கொடுத்தோம்னு சொன்னால் நடந்து தெரியல. பிள்ளைகள் சாப்பிடும், உடம்புக்கு நல்ல. எள்ளு எவ்வளவு உடம்புக்கு நல்லம்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் இது மாதிரி வீட்டில் எள்ளும் கலந்து சாப்பாடுகள் செய்து வச்சோம்னு சொன்னால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளு வறுபட்டுட்டுது. எள்ளு வறுபட்டால் படபடன்னு சத்தம் கேட்கும். இப்போ எங்களோட எள்ளை நாங்கள் இறக்கிடுவோம். இப்போ அதே தாச்சியில் கொஞ்சம் தேங்காய் பூ வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதில் சின்ன பாதி தேங்காயை திருவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுவோம். தேங்காய் பூ வறுபட்டுட்டுது. நாங்கள் இறக்கிடுவோம். இனி நாங்கள் வறுத்த பொருட்களை அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் இந்த மிக்ஸி கப்பில் 5-6 ஏலக்காய் போட்டுக்கொள்கிறேன். அதோட வறுத்து வச்சுருந்த ரவையும் போட்டுக்கொள்ளுவோம். ரவையை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ளுவோம். அதே மிக்ஸி கப்பில் கச்சானை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இதுபோல் வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் நெய்யில் வறுத்து வச்சுருந்த கஜுவையும் போட்டு ஒரு சுற்றி கொள்ளுவோம். கடைசியாக நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் ஒருக்க அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாமே தயாராகிட்டுது. இனி நாங்கள் பலகாரத்தை குழைக்க தொடங்குவோம்.
ஏற்கனவே நாங்கள் பேரிச்சம்பழத்தை தயார் செய்து வச்சிருக்கிறோம். இதில் முதல்ல நாங்கள் ரவையை சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு கையால் குழைக்கிறத விட ஒவ்வொன்றையும் போட்டுட்டு தனித்தனியாக ஒருக்கா கலந்து விட்டோம்னு சொன்னால் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். அடுத்ததாக நாங்கள் எள்ளை போட்டுக்கொள்ளுவோம். எள்ளையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். சின்ன குழந்தைகளுக்கும் சரி, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கும் சரி, அடிக்கடி சாப்பாட்டில் எள்ளு சேர்த்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் கச்சானை சேர்த்துக்கொள்ளுவோம். கச்சானையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இதோட நாங்கள் கஜுவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி நாங்கள் கரண்டியை எடுத்துட்டு கையால் நல்லா குழைச்சி விடுவோம். கையில் கொஞ்சமும் ஈரம் இருக்கக்கூடாது. நான் ஒரு 10 நிமிஷம் போல் இதை குழைச்சி விட்டுருக்கிறேன். இப்போவே இது கொஞ்சம் ஈரப்பதமாக வந்து கொண்டிருக்கு. இப்போ நான் இதில் நெய் சேர்க்க போகிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து நல்லா சூடாக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம். நெய் விடணுமென்று கட்டாயம் இல்லை. நாங்கள் டின் பால் விடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சுடு தண்ணியிலும் விட்டு குழைக்கலாம். நான் இது சின்ன பிள்ளைகள் சாப்பிடணுமன்றதுக்காண்டி இந்த நெய்யை விடுறேன். இந்த பலகாரத்தை ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலுமே அவ்வளவும் உடம்புக்கு நல்ல சத்து. ஆனால் இதை பிள்ளைகள் ஒரே நாளில் 10 அண்டாலும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். முக்கியமாக நாங்கள் இந்த எள்ளும் நெய்யும் சேர்ந்தது தான் இதில் ஸ்பெஷல். நெய் விட்டதுக்கு பிறகு கையால் நல்லா குழைச்சி விட்டு கொள்ளுவோம். இந்த கலவையை நாங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம். இனி நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்து கொள்ளுவோம். கடைசியாக தான் தேங்காய் பூ போடுறேன். இதோட 2 கைப்பிடி அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ளுவோம். எங்களுக்கு சீனி வேணாம், இந்த இனிப்பு காணுமென்று சொன்னால் நாங்கள் சீனி போட தேவையில்லை. நான் ஒரு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரண்டியால் ஒருக்கா கலந்து விடுவோம். இனி நாங்கள் கை வச்சு குழைச்சி கொள்ளுவோம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் போல் குழைக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இளகி வரும். அந்த கையில் உள்ள சூடும் சீனி நெய் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு நல்ல பதமாக வரும். நான் ஒரு 20 நிமிஷம் போல் இதை குழைச்சி விட்டுருப்பேன். இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை குட்டி குட்டியான உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளுவோம். கையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு நாங்கள் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு சின்னனா வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் மாவு எடுக்கலாம். பெருசாக வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக உருட்டி கொள்ளலாம். நல்லா இறுக்கி பிடிக்க வேணும் முதல்ல. அதுக்கு பிறகு உள்ளங்கையில் வச்சு நல்லா அவருக்கு அழுத்தி சுற்றி விட்டோம்னு சொன்னால் எங்களோட பலகாரம் தயாராகிட்டுது. இனி நாங்கள் மாக்கலவையை தயார் செய்துட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துட்டேன். எனக்கு இதில் 60 உருண்டைகள் போல் வந்திருக்கு. இனி நாங்கள் மாக்கலவையை தயார் செய்து கொள்ளுவோம். இந்த தோய்ப்பனுக்கு நான் இதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தோய்ப்பன் தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை இந்த மாவில் போட்டுட்டு இப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம்.
இந்த பலகாரத்தை சுடுறதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. இந்த பலகாரம் எண்ணெய் குடிக்காது. மற்றது இதை நாங்கள் கன நேரம் பொரிக்கவும் தேவையில்லை. ஏனென்னா உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே சாப்பிட்றதுக்கு தயாராகத்தான் இருக்குது. அதால் அந்த மேலே இருக்கிற மட்டும் கொஞ்சம் பொரிஞ்சுதண்டா காணும். இப்படி பொரித்து எடுக்காமலே நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் இப்படி பொரித்து வச்சோம்னு சொன்னால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இதை பாதுகாத்து வச்சு பழுதாகாமல் சாப்பிடலாம். பலகாரம் பொரிஞ்சிட்டது. நாங்கள் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இதுபோல் மிச்சம் இருக்கிற எல்லா பலகாரத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். எங்களோட சுவையான பேரிச்சம்பழ பலகாரம் தயாராகிட்டது. பாருங்கள் எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குது. பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய மாதிரி பலகாரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.